போக்கோ அவங்களோட M2 ப்ரோவை லான்ச் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு மொபைலை குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட பேர் தான் Poco X3. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தாறுமாறாக இருக்குது. இந்த ஃபோனை இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, எந்த விலைக்கு லான்ச் பண்ணுவாங்க, அப்படி லான்ச் பண்ணால் இந்த மொபைலை வாங்கலாமான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மொபைலை எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். டிஸ்பிளேயோட சென்டரில் இருக்குது. ரொம்பவே சின்னதாக தான் இது இருக்குது. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பில்ட் அண்ட் டிசைன் நல்லா தான் இருக்குது. பட் பிளாஸ்டிக் பேக் பதிலாக கொரில்லா கிளாஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல போக்கோ 6.67 inches IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட. என்னது IPS LCD மட்டும்தானா அப்படின்ட்டு வருத்தப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்க மாதிரி டெஸ்டட் சோர்ஸில் பார்க்க முடியுது. மொத்தத்தில் டிஸ்பிளே ஒரு வேறு லெவல் டிஸ்பிளேன்னு தான் சொல்லி ஆகணும். பட் AMOLED யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே இவங்க 64 MP குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனியோட IMX682 என்ற சென்சரை தான் பிரைமரி லென்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே Realme 7 and 7 Proவில் நம்ம பார்த்தது தான். ஸோ அதே லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 13 MP வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 119 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ இதில் இருக்குது. அதுக்கப்புறமா 2 MP மேக்ரோவும் 2 MP டெப்த் சென்சரும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 20 MP செல்ஃபி கேமராவை தராங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே இவங்க நியூ Qualcomm Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU பொறுத்த வரைக்கும் Snapdragon 720G 730Gயில் யூஸ் பண்ண அதே GPU தான் Adreno 618. ஸோ கேமிங் டே டு டே டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 730Gக்கு ஈக்குவலாகவே இருக்கும்னு நம்பலாம். இது MIUI 12 ரன் ஆக போகுது Android 10ஓட சப்போர்ட்டில். கூடவே போக்கோ லான்ச்சர் வரதால் ஆட்ஸ் எதுவும் அவ்வளோவா வராதுன்னு நம்பலாம். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இங்கே இவங்க 5160 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால பேட்டரி ட்ரெயின் ஆகிடுமோ அப்படின்ற கவலையே தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 6GB 64GB இந்திய விலைப்படி 18,000 ரூபாய் அந்த செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட 6GB 128GB 23,000 ரூபாய் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும்னு லீக்ஸ் வந்திருக்கு. கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த மொபைலை செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளேயோ அப்படி இல்லைனா அக்டோபர் மந்த் ஸ்டார்டிங்லேயோ லான்ச் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் என்னோட Poco X3 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை இந்த விலைக்கு லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதா, இல்லை இதை விட கம்மியான விலைக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு தோணுதா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாராவது மொபைல் வாங்க போகிறாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ்.